என்னுடைய லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது பலவிதமான தடங்கல்கள் வரும். அந்த தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு காரியம் ஜெயிச்சு கொடுக்கணும், யார்கிட்ட வேணா நல்லது அப்படின்னா 2 தெய்வங்களுக்கு 3 தெய்வங்களுக்கு அதுக்குண்டான சக்தி உண்டு. ஆக இந்த 3 தெய்வங்களை வழிபடும் போது நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். ஒன்று பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பைரவர். அப்போ வெளியில் கிளம்பும்போது பைரவாயனமா பைரவாயனமா பைரவாயனமான்னு 11 முறை சொல்லிட்டு போகலாம். அடுத்தது நரசிங்கர், நரசிங்காயனமா நரசிங்காயனமா நரசிங்காயனமான்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது பிரத்திங்கராது, பிரத்திங்கராயனமா பிரத்திங்கரா தேவி. இன்னும் ஒரு தெய்வம் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னா வாராகி அம்பாள். இப்போ வாராகி அம்பாளை வேண்டிக்கிறது. ஆக இந்த தெய்வங்களை வணங்கி கொண்டு வேண்டிக் கொண்டு நம்ம ஒரு காரியத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி படம் வச்சு பூஜை பண்ணி வெளியில் கிளம்பி போவா. உண்மையாக